ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா தல அஜித் குமாரோடைய பயோகிராஃபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களின் ஒருவராக நடிகர் அஜித்குமார் உள்ள நிலையில் இவர் பைக் ரேஸ் செய்வதில் அதிக அளவு ஆர்வம் கொண்டுள்ளவர். BK சண்முகம் லக்ஷ்மி தம்பதியினரின் மகன் அஜித்குமார். இவர் சென்னையில் பிறந்தார். பள்ளி படிப்பை சென்னையில் முடித்த நிலையில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். அஜித்குமார் கடந்த 2000 ஆண்டு தமிழ் திரை உலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்த ஷாலினியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அனுஷ்கா என்ற மகளும் ஆத்விக் என்ற மகனும் இருக்கின்றனர். தனது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வரும் இவர் தனது குழந்தைகளின் வளர்ப்பதில் மிகவும் அதிக கவனம் செலுத்துகிறார். சினிமா பயணத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இவருக்கு கல்லூரியிலிருந்தே நடிப்பில் ஆர்வம் இருந்ததால் கடந்த 1990இல் அமராவதி என்ற படத்தின் மூலம் தமிழ் திரை உலகிற்கு அறிமுகமானார். 1990களில் பாடகன், காதல் கோட்டை, முகம், வானமே எல்லை போன்ற படங்களை நடித்த நிலையில் அனைத்து படங்களும் வெற்றி அடைந்தது. 2000களில் சிட்டிசன், கண்டு கொண்டேன், பில்லா போன்ற வெற்றி படங்களை கொடுத்தார். 2010 ஆண்டுகளில் மங்காத்தா, அசல், வேதாளம், விவேகம் போன்ற திரைப்படங்களை நடித்த இவர் 2020களில் வலிமை, துணிவு போன்ற படங்களின் மூலம் சினிமா திரையுலகில் தனக்கென்ன ஒரு தனி இடத்தை பிடித்தார். தல என அன்போடு அழைக்கப்படும் அஜித்குமார் ஏராளமான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட இவர் ரசிகர்கள் தல என அன்போடு அழைக்கப்படுகின்றனர். அஜித்குமார் 3 தமிழக அரசு திரைப்பட விருதுகள், 4 ஃபிலிம்ஃபேர் விருது, 3 சைமா விருது, 3 விஜய் விருதுகள் பெற்றுள்ளார். AVM ஃபவுண்டேஷன் மூலமாக பல்வேறு சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி வரும் நிலையில் இரத்த தானம், மரம் நடுதல் போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் செய்து வருகின்றார். படப்பிடிப்புகளில் இருந்து இடைவேளை தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுதல் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். இவர் தனது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட படப்பிடிப்புகளிலிருந்து இடைவெளி எடுப்பதும் உண்டு. தனது குழந்தைகளிடம் அனைவராலும் கொண்டாடப்படும் நடிகராக இல்லாமல் தந்தையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனத்துடன் நிற்கின்றார். தேசிய சாம்பியன்ஷிப் பட்டம். இவர் பந்தய வீரராகவும் உள்ள நிலையில் MRF ரேசிங்காக போட்டியிடுகின்றனர். இவர் கடந்த 2004ஆம் ஆண்டு பார்முலா 2இல் இந்தியாவின் முதல் தேசிய சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். இவர் தேசிய மற்றும் சர்வதேச பந்தயங்களில் பங்கேற்று வருகின்றார். அஜித்குமார் நடிப்பில் மட்டும் ஆர்வம் காட்டாமல் யோகா, குதிரை சவாரி மற்றும் துப்பாக்கி சுடுதல் போன்ற பொழுதுபோக்குகளில் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார். அஜித்தின் அடுத்த படத்தை பற்றி பார்க்கலாம். அஜித்குமார் கடந்த 2023ஆம் ஆண்டு இறுதியிலிருந்து விடாமுயற்சி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படத்தினை மகிழ் திருமேனி இயக்கி வரும் நிலையில் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்புகள் 70 நாட்கள் நடந்தது. மேலும் இந்த படப்பிடிப்பு சென்னை, ஹைதராபாத் மற்றும் பூட்டான் போன்ற இடங்களில் நடந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர். தனது தனித்துவமான நடிப்பில் தமிழ் சினிமாவில் தனக்கென்ன ஒரு இடத்தை பிடித்துள்ள இவர் பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொண்டுள்ளார். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.